யாழ்ப்பாணம் கைதடி சித்த போதனா வைத்தியசாலைக்கு சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச விஜயம் செய்தார். சித்த போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த அமைச்சர் விடுதிகளில் நோயாளிகளை பார்வையிட்டதோடு அதிகாரிகளோடு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். இதன்போது கடற்தொழில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன், இளங்குமரன் ஆகியோரும் உடனிருந்தனர். Ladies and gentlemen, we are warm welcome you all to this hospital. Side please. Excuse me. Side please. And we honor this event with lighting of our traditional location. Our hospital mission is to ensure that கொஞ்ச நாளைக்கு முதல் எங்களோட ஆயுர்வேத திணைக்களத்தினூடாக 2022ஆம் ஆண்டு ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அதாவது நாங்கள் ஃபிங்கர் வைக்க தேவையில்லை, டைரி வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அதை வந்து நாங்கள் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்த நாங்கள் இந்த வருஷம் டிசம்பர் 27ஆம் தேதி இருக்கிற விஷயம் 27ஆம் தேதி கிட்ட லோக்கல் கவர்மெண்ட்டில் இருந்து, அதாவது உள்ளூராட்சி அமைப்பிலிருந்து ஒரு லெட்டர் ஒன்று வந்தது. கட்டாயமாக உள்ளூராட்சியில் வேலை செய்ய எஃப்ஏடியில் லோக்கல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறார்கள், கட்டாயமாக ஃபிங்கர் பிரிண்ட் வச்சே ஆக வேண்டும் டாக்டர்ஸ். அதனால வந்து நாங்கள் இங்கேருந்து நைனாதீவுக்கு மட்டும் போய் வரோம். இப்போ இந்த பிரச்சனைன்னா நைனாதீவுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து போக இயலாது. என்ன பஸ் நாங்கள் போட்டில் போய் அங்கே நேரத்துக்கு எடுக்கலாது. அவங்க நாங்கள் வேதனையில் இறங்கி அடுத்த பஸ் எடுத்து அங்கே போய் வரோம். திரும்பி வரும்போதும் அதே மாதிரி தான் வரோம். அப்போ இதுக்கான எங்களுக்கான சேவை காலம் வந்து குறையும். இதை வந்து நாங்கள் எந்த வகையிலையும் அப்ரோச் பண்ணியும் அவர்கள் வந்து இல்லை நாங்கள் சொன்னதுதான் செய்ய வேணும்னு சொல்லி நிற்கிறேன். அப்போ லோக்கல் கவர்மெண்ட் எல்லா இடமும் வந்து, அதாவது நார்தர்ன் ப்ரோவின்ஸில் இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட்டில் மட்டும்தான் இப்படியான பிரச்சனை நடக்குது. மற்றது வந்து இப்படி நான் வைக்க மாட்டேன்னு சொல்லி கொஞ்ச நாள் லெட்டர் எழுதி அனுப்பினான். சங்கத்தினூடாக எங்களுக்கு யூனியன் சொல்லுது நான் வைக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறேன். அவையே இல்லை வச்சாகணும்னு சொல்லி வைக்காத நாளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 33 நாள் லீவு போட்டிருக்கேன். இது சம்மந்தமாக நான் கவர்னரோட கரைச்சி அவரோட ஹெல்த் செக்ரட்டரியோட கரைச்சிருக்கிறேன். உங்களுக்கும் அதை வந்து தெரிவிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு கணித உரிமை மீறல் மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இப்படி மெயின்டைன் பண்ணிக்கல. எங்களோட நார்தர்ன் ப்ரோவின்ஸில் மட்டும் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது ஒரு கஷ்டமான நிலைமை. அதே நேரம் எஃப்ஐடியில் இருக்கிற டாக்டர்ஸ் நார்தர்ன் ப்ரொவின்ஷியல் கவுன்சில்களையும் வந்து எங்களால் உள்ளடங்குது. அப்போ எல்லாத்தையும் வந்து ஒரே கூடையின் கீழ் கொண்டு வந்தால் நல்லது. அதை நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா இப்போ பிடிக்கிலேயே எல்லா டாக்டர்ஸ் கட்டக்கடியாக இருந்தால் இவ்வாறான பிரச்சனை வராது. இப்போ லோக்கல் கவர்மெண்ட் சொல்லி தான் நாங்கள் செய்வோம் பண்ணி இல்லை, பிடி சொன்னாரட்டா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்து கொள்ளலாம். இதுக்கான நடவடிக்கையை எடுத்துக்கொள்ளுமாறு தலைமை
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.